போராதான் இருக்குது. 8க்கு 1 11க்கு 1ங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். காங்கிரஸும் 28க்கு 5, பாஜகவுக்கும் பெருசா எதுவும் இல்லை. ஸோ கூட்டணி கட்சியோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓரளவு வட தமிழகத்தில் அதிமுகவும் ஸ்ட்ராங் தான். வட தமிழகத்தில் அவங்கள ஸ்டாண்ட் பண்ண வச்ச பாமகவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுல கமெண்டபிளா இருக்கு. ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை திமுக அமைச்சது, மெகா கூட்டணியை நாங்கள் அமைச்சோன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி அமைச்சாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு முன்பு எல்லாம் தனித்து நின்ற தாவேக்கா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 112 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு வேவா எடுத்துக்க முடியுமா? அது வேவ்னு சொல்லனாலும் கூட ஒரு ஆளும் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இளைஞர்கள் மத்தியில், பொதுவான மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. பல ஆர்கே சொன்ன மாதிரி பல வருடங்களாக சொல்லப்பட்ட ஒன்று இன்னைக்கு ஒரு முழு உருவம் பெற்று ஒரு திரைக்கலைஞர் க்ரோஸ்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜய்க்கு ஆதரவாக அது வந்திருக்கா தான் பார்க்க முடியும். இப்போ தனிநபர் ஒரு பிம்ப அரசியலை நோக்கி தமிழக அரசியல் போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை திராவிட அரசியலுக்கு மாற்றா இன்னொரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு முழுமுச்சா சொல்லிட முடியுமா? ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு பாய்ச்சல் பலதரப்பு மக்கள் மத்தியில் இருந்திருக்குது. அது ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய்க்கு ஆதரவா வந்து என்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? 112 இடங்கள், இன்னும் 6 இடங்கள் தனி பெரும்பான்மைக்கு எட்ட சவால்னு ஆட்சிக்கு வருவாரு. திமுக அதிமுகவும் ஆட்சிக்கு வரும்னா ஒன்று சேருவாங்க. ஆட்சிக்கு வருங்கிற சூழ்நிலை இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்தா அதிகாரம் வரும்னா லாலுவும் நிதிஷும் சேர்ந்த மாதிரி அதிகாரம் வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு சேர்ந்தாலும் அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ விஜய்க்கு அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தாங்கிற அந்த அரசியலை ரெண்டு பேரும் பண்ணி தான் தீரணும். விஜய்க்கு எதிராக இதுவரைக்கும் தனித்தனி துருவங்களான அரசியல் செய்த திமுகவும் அதிமுகவும் ஒரு புதுமுகத்துக்கு எதிராக அரசியல் செய்ய ஒன்னா சேருவாங்களா? அதுக்கான ஒன்னா சேர வாய்ப்பு இல்லைங்கிறேன். அதிகாரம் வரும்னா ஒன்னா சேருவாங்க. இன்னைக்கு அதிகாரம் வருங்கிற சூழலே இல்லையே. இப்போ 112 வந்துட்டாரு. காங்கிரஸுக்கு 5 இருக்கு, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 இருக்குது, முஸ்லீம் லீக். அப்போ மதசார்பற்ற அரசுன்னு அவரே 118 வந்துடலாம். ஸோ அப்போ திமுக அதிமுகவும் எதிரெதிர் திசையிலிருந்து மும்முனை அரசியல் தான் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள செய்தாகணும். அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் 112 வரை வந்ததுனால இருக்குது. காலையில் இருந்த மாதிரி 100க்கு கீழே இருந்ததுன்னா திமுக அதிமுக சேர்ந்து கூட ஒரு அரசு அமைக்கக்குள்ள ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள். ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வேட்பாளர் VS பாபு முன்னிலையில் இருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின் அடிப்படையில் ஒரு நட்சத்திர வேட்பாளர் சென்னையில் முக்கியமான தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிப்பை கொடுத்திருந்தாங்க. தற்போது கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7வது சுற்று முடிவில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் சேப்பாக்கம் தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளிலையும் தற்போது தாவேக்கா முன்னிலையில் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. இப்ப எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கலாம். திமுக 52 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 69 இடங்கள், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 113 இடங்கள். இன்னும் 8 இடங்களை பெற்றால், இன்னும் 6 இடங்களை பெற்றாலே உங்க 119 இடங்கள். 5 இடங்களை பெற்றால் தனி பெரும்பான்மை, 100 கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியும். தனி பெரும்பான்மை. இந்த எண்ணிக்கை எல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை. தாவேக்காவுக்கு கிடைத்திருக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 113 தனித்து நின்று அவங்க இந்த எண்ணிக்கையை பெற்றிருக்காங்க. ஸோ நெருக்கடிகள் மிக மிக குறைவாக இருக்கும் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில். ஸோ இன்னும் அவங்க 6 இடங்களில் முன்னிலை பெற்றால் இந்த எண்ணிக்கை வேண்டியது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படும். தாவேக்காவில் தேர்தல் ஆணையத்துறை அறிவிப்பின் அடிப்படையில் தாவேக்கா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுக 52 இடங்கள், அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி 14 இடங்களில் 2ஆம் இடத்தில் தாவேக்கா இருக்கு அப்படின்றது முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. தாவேக்கா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதே மாதிரி அதிமுக நியூஸ் 18 செய்தியாளர் கொடுத்திருக்கூடிய பிரத்யேக எண்ணிக்கையின் அடிப்படையில் 70 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்திலேயே தரவுகள் அடிப்படையில் தாவேக்கா 109 இடங்களை முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக 14 இடங்கள்ல அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது முக்கியமான புள்ளி விவரமா பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 14 இடங்கள்ல 2ஆம் இடத்துல இருந்து ரொம்ப குறைவான மார்ஜின்ல அவங்க வெற்றி தொடுவதற்கான அல்லது முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.